கிட்டத்தட்ட 400-500 வருட கால பழமையான பாபரால் கட்டப்பட்ட இந்தியாவின் பழங்கால பொக்கிஷமான பாபரி மஸ்ஜிதை சங்கிகள் கோயிலை இடிச்சிட்டு கட்டப்பட்டதுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கிறாங்க. அங்கே இருந்த பள்ளிவாசலை இடித்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத நீதிமன்றம் அங்கே இருந்துதானே தெரியாத அங்கே கோயிலை கட்டுறதுக்கு அனுமதி வழங்கி அந்த கோயிலும் கட்டி அதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் சொம்பு தூக்குனதை நம்ம பார்த்தோம். நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்புனால இப்போ சங்கிகள் அடுத்தபடியாக பல்வேறு மசூதிகளை குறி வச்சு அதுக்கு கீழே எல்லாமே கோயில்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ ரீசெண்டாக யூபியில் ஒரு பெரிய கலவரமாகி அதில் 4 அப்பாவி முஸ்லீம் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இந்த விஷயத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்னாலும் பொதுமக்களாகிய நாமும் இந்த விஷயத்தில் அவங்க கூட நிற்கணும். காரணம், இஸ்லாமிய சகோதரர்கள் என்னதான் அந்நிய நாட்டிலிருந்து வந்த மதத்தை பின்பற்றினாலும் அவர்கள் யாரும் அந்நியர்கள் கிடையாது. அவர்களும் இந்த மண்ணில் பிறந்த இந்த நாட்டோட குடிமக்கள் தான். அவங்க விரும்பின மதத்தை பின்பற்றக்கூடிய எல்லா சுதந்திரமும் உரிமையும் அவர்களுக்கும் இருக்குது.